friends, welcome to Ronnie Tailors. Product design can என்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட இப்போ இதில் ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து 2.5 இன்ச் தள்ளி இன்னொரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட உயரத்துக்கு நம்ம வந்து ஸ்லீவோட சென்டர் பகுதியிலேருந்து ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவோட சென்டர் பகுதியில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் கரெக்டாக வர மாதிரிக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி இன்னொரு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஒன்றரை இன்ச்சு தள்ளி திரும்ப போட்டுருக்கோம். அதே மாதிரி இதிலேருந்து 1.5 இன்ச்சு தள்ளி திரும்ப போட்டுக்கலாம். சர்க்கிளோட சென்டர் பகுதியில் ஒரு சக்கரி போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சக்கரியை ஒட்டிலும் நீடில் எடுத்துட்டு திரும்ப வந்து நம்ம 2 சுகர் பீடும் ஒரு ஆன்டிக் பீடும் ஒரு சீக்வென்ஸ் போட்டுக்கலாம். சக்கரையை ஒட்டிலுமே நீடில் எடுத்துக்கோங்க. இதில் போட்டுட்டு இந்த சர்க்கிளே நம்ம இதை மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பீட்ஸ் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து சின்னதாக எஸ் மாதிரி ஒரு கொடி மாதிரி போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து 4 சுகர் பீடும் ஒரு சீக்வென்ஸும் போட்டுக்கலாம். வி ஷேப்பில் போட்டுட்டு ரெண்டுக்கும் இடையில ஒன்று வர மாதிரி போட்டுக்கலாம். சுகர் பீட் வந்து 4 பீட் போட்டுருக்கோம் இல்லையா, அதில் 2 பீடுக்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம்.
நம்ம இதில் 4 பீட் எடுத்திருக்கோம், ஒரு சீக்வென்ஸ் எடுத்திருக்கோம். இது ரெண்டுக்கு இடையில ஒன்று வர மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இதில் ரெட் கலர் சுகர் பீட் போட்டுக்கலாம். 4 பீட் எடுத்துக்கலாம். செகண்ட் பீடுக்கு நேராக நீடில் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம 4 பீட் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம செகண்ட் பீடுக்கு நேராக எடுத்துகிட்டு 4 பீட் போட்டுக்கலாம். இதில் போட்ட மாதிரி எங்கேயும் போட்டுக்கலாம். வந்து நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த மாதிரி இழுத்துக்கோங்க, ரொம்ப இழுக்க வேண்டாம். ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதை வச்சு எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து அதுக்கு மேலே வர மாதிரி போட்டுக்கலாம், கிராஸில் வர மாதிரிக்கு. இங்கே போட்ட மாதிரியே இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ இதுலேயும் நம்ம வந்து இங்கே போட்டோம்ல அதே மாதிரி ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இப்போ இதில் 3 சுகர் பீடும் ஒரு சீக்வென்ஸும் போட்டுக்கலாம். அடுத்த லைன் வந்து நம்பர் 3 ஆண்டிக் பீடும் சுகர் பீடும் வர மாதிரி போட்டுக்கலாம். நம்பர் 3 ஆண்டிக் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று. ஒரு சுகர் பீடு, நம்பர் 3 ஆண்டிக் பீடு ஒன்று. கிராஸில் வர மாதிரி போடணும். சுகர் பீடு ஒன்று, நம்பர் 3 ஆண்டிக் பீடு ஒன்று. இந்த மாதிரி தான் ஃபுல்லுமே போடணும். ஸ்ட்ரைட்டாக போடாமல் கிராஸில் வர மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நம்ம நாட் வந்து போட்டுக்கலாம். த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நீடில் வந்து இந்த மாதிரி த்ரெட்டுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம்.
கொண்டு வந்து இந்த லூப் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். நீடியில் வந்து இந்த மாதிரி அடியில் குத்திட்டு ஒரு த்ரெட்டில் குத்திட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டாக கொண்டு வந்துடணும். இப்போ லூப் மாதிரி வந்திருக்கு பாருங்கள், அவ்வளோதான். நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். நம்ம இங்கே இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் அடிப்பக்கமும் போட்டிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.